போற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடிய உபதேசங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் கிடைப்பதில்லை. அப்போ எடுத்துதான் இந்த கையில என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், கை மாறி கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லை கியூல. திருப்பி யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஆண்டவன் கை மாறி என்ன எங்கிட்ட கொடுத்தாச்சு. இதை தூக்கி நான் யார்கிட்ட கொடுக்க முடியும்? யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும். வேற யாரும் இல்லையே கூட. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்களும் உங்க கூட தூங்குற நபர் அல்ல, உங்களோடு தான் நீங்க தூங்கி ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க, உறங்குவதற்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு உறக்கம் தருவதற்கான மருந்தாக என் மனதை நீவி விட்டு, அப்படித்தான் இருக்கும் காயங்கள், அது பரவாயில்லை, இது தன்னை போல் சரியாகும், சரியாக்கிக்கொள் என்று சொல்வதற்கு உங்கள் குரல் எனக்கு மந்திர ஓசை போல தாலாட்டை போல கேட்கிறதுன்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் நினைச்சேன், என்னோடு தானே நான் தூங்கியாக வேண்டும். என்னை பிடிச்சி வெளியில தள்ளி என்னால் கதவை சாத்த முடியும் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை நான் தூங்கியிருப்பேன், கும்பகர்ணனுக்கு பக்கத்துல இருப்பேன். இல்லை, என்னோடு நான் தூங்கணும் அப்படின்னா இறைச்சல் தலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கும், வெளியில பார்த்தா மௌனமா இருக்கும். இந்த மௌன இறைச்சல் வரும்பொழுது இறைச்சலும் நான் தான், மௌனமும் தானா அப்படிங்கும் பொழுதும் நானே என் மூலதனமாக மாறி போகிறேன். I have nobody to give the credit, nor do I have anybody to discredit. நான் மட்டும்தான். இது அகம்பாவத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், அவலத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், பணிவினால் வருவதாகவும் இருக்கலாம், பெருமையினால் வருவதாக இருக்கலாம். ஆனால் நான் தான் ஒற்றுக்கண், நான் தான் பெரும் நபர், நான் தான் அடைத்துக் கொள்கிறேன், நான் தான் பீரிட்டு வெளியே வருகிறேன். மாற்று கருத்து இது எதுவும் இல்லை.